மேரேஜ்னு பார்த்துட்டோம்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் மெயினாக பார்ப்போம். பட் இப்போ பார்த்தோன்னா ஒரு பொண்ணு என்ன வச்சுருக்கா, ஒரு பையன் அவனுக்குன்னு பைக் இருக்கா, கார் இருக்கா, அவன் இண்டிவிஜுவலாக என்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம். முன்னாடி காலத்தில் நல்லவங்களா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ நல்லவனா இருந்தால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துச்சுன்னா, கைண்டாக இருக்கிறதுல ஒரு குவாலிட்டியாகவே நம்ம பெருசாக பேசுறதே கிடையாது. கன்னிங்காக இருக்காங்களா, ஒரு இடத்த வந்து எப்படி சமாளிக்க தெரியுது அப்படின்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு பணம் இருந்தால் போதும், எல்லாமே என் கைக்கு வந்துடும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம் ஆட்டோமேட்டிக்காகவே. நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்றதை தாண்டி நீ எனக்கு என்ன கொடுப்ப. இந்த மனுஷங்க நல்லவங்க, அன்பானவங்க அப்படின்றத எதை வச்சு சொல்லுவோம்? ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது அவங்க குடும்பத்தில் அந்த பர்சன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்காங்க, அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளோட கலாச்சாரமே வந்து உறவு முறை சார்ந்தது, ரிலேஷனல்னு சொல்லுவோம்ல. இப்போது வந்து நம்ம கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர் நம்மளோடது. இப்போ நீங்கள் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர். அதாவது நீ சுயமாக நீ என்ன செய்கிற, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவே வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. நிறைய பேர் அங்கே போய் குடிபெயர்ந்து தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து, இலங்கையிலேருந்து, யூகேலேருந்து இப்படி குடிபெயர்ந்து போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கலாச்சார பின்புலம் இருக்கும். அப்படி இருக்கும் போது அங்கே தான் நான் யாரு, மற்றவங்க யாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் அமெரிக்காவில். ஆனால் நம்ம எப்படின்னா நம்ம வந்து ரிலேஷனல், நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், அவங்க எனக்கு என்ன கொடுக்குறாங்க இப்படின்னு ஒரு உறவு முறை சார்ந்து தான் இங்கே எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ நம்ம நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் நமக்குள்ளே வந்துருச்சு. நம்ம வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும்.